மக்களே வணக்கம், வெல்கம் டு உஷா குக்கிங். நான் உங்களுக்கு இன்னைக்கு குக்கிங் பார்த்தீங்கன்னா சாம்பார் சோறு, சாதம். அது அப்படி டிஃப்ரெண்டா இருக்கிற காய வச்சு செய்யற. எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சி பாருங்க. வெந்தயம் நீ கொஞ்சம் லேட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு ஓடியான்ட்டேன். ஆமாம், எண்ணெய் காஞ்சிச்சிங்களா? காஞ்சிச்சு. வெந்தயம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு வெந்தயம், இது பாருங்க. கடுகு 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 அப்புறம் கொஞ்சம் சீரகம், சீரகம், கொஞ்சம் உடைச்ச உளுத்தம் உளுத்தம்பருப்பு. பாருங்க, வெடிக்குதா? வெடிக்குது. வெடிக்க டபடபடபா டபடபடபா டபடபடபா. சிம்பிளாக டக்குன்னு செய்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம், பச்சை மிளகா, காரம் வேணுன்ற அளவு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வேற ஃபர்னிச்சர்ஸ் வந்துருக்கிறதுனால அதில் உட்காந்துக்கிட்டே நெய் மறந்துட்டேன். வீடியோ எடுத்துட்டு மனமாக இருக்கும். வெங்காயம்லாம் போட்டு நெக்ஸ்ட் தக்காளி. இப்போ போடுற வெங்காயம் வதங்கின உடனே தான். ஓகே, வதங்கின பிறகு பார்க்கலாமா? தக்காளி 3 தக்காளி சின்ன சின்னதாக 3 தக்காளி போட்டேன். தக்காளி போட்டுங்களா? பாருங்க, இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இந்த வீட்டில் சீக்கிரம் வெந்துடும். எங்கள் அப்பாவும் அம்மாவும் சாப்பிடுவாங்க. நான் எப்பவுமே மேக்ஸிமம் சாம்பார் சாதம் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டோம். போட்டோன்னு அது அப்படியே யாருக்கெல்லாம் சாம்பார் சாதம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் சாம்பார் சாதம் பிடிக்காதோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேகனால இப்போ கொஞ்சம் நார்மல் இது பண்ணிட்டு கலரி கொடுத்துட்டு மூடி போட்டு தக்காளி வேகட்டும். மூடி அப்படியே மூடி போட்டு தக்காளி வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். சூப்பர், நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் கொஞ்சம் போடு. கொஞ்சோண்டு சாம்பார் தூள். கொஞ்சம் குக்கரை பார்த்து பயந்துடாதீங்க, சின்ன குக்கர் தான். ஆமாம், நான் இனிமேல் வந்து புது குக்கரில் வாங்க போகிறேன். குழம்பு தூள், குழம்பு தூள் வீட்டில் நெக்ஸ்ட் போட்டாச்சு. நான் உப்பு முதல்ல வேறு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போடணும். அது வதங்கிறதுக்கு, இது சுவைக்கு. கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சத்தமாக பேசுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுற மக்களே. அப்புறம் அந்த முருங்காய், உங்கள் காயும் வேற காய் இல்லை, அதனால வெறும் முருங்காய்க்குது. 3 நாளைக்கு இதான் எங்கள் வீட்டில் டக்கு டக்குன்னு, அதாவது கிட்டத்தட்ட இந்த இதுவும் அப்போல்லாம் சீக்கிரம் சமைக்கிறோம் அப்படின்னா இதை டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஆமாம், இது வருங்க, நல்லா பாருங்க வதங்குதா. இப்போ வந்து நான் 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு நல்லா சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் கொலையாக இருக்கணும். எங்களா கொலையாக இருக்கணும். அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு பாருங்க 5 டம்ளர் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளரை ஊற்றிட்டேன். இப்போ வந்து இது பாருங்க, துவரம்பருப்பு கொஞ்சம், அரிசி, சாப்பாட்டு அரிசி, சாதம் வடிக்கிற அரிசி, ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வச்சிட்டேன். ஒரு 1/2 hour ஊறின் காரம் முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும், குழைய வெந்துடும் சாப்பாடு. தண்ணி மாத்திரம் இப்போ பழைய அரிசினால நான் 6 டம்ளர் கிட்ட ஊற்றிருக்கேன் தண்ணி. ஓகே, ஏன்னா பழைய அரிசி 1 டம்ளர் அரிசி தான், ஆனாலும் பருப்பு இருக்குல்ல, அதனால 6 டம்ளர் ஊற்றிருக்கேன் மக்களே. ஊற்றி இதை பாருங்க, இது பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க, அது கொதி வரணும். பெருங்காயம் கொதி கொடுக்குறேன். பெருங்காயத்துக்கு கொஞ்சம் போட்டுருணும். பெருங்காயம் நெக்ஸ்ட்டு, பெருங்காயம் சாம்பார் சாதம் நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
கலக்கிக்கலாம். கலக்கி விட்டுருங்க நல்லா. இது கொதி வரணும். கொதி வந்து அரிசி போடுறோம்ல, அப்ப பாப்போம். அரிசி போட்ட உடனே அந்த இது கொத்தமல்லி சரி, அது அப்ப பாப்போம். பார்க்கலாம். நல்லா கொதிச்சா அரிசியும் பருப்பையும் போட்டுக்கிறாங்க. பருப்பு அரிசியை ஊற வச்சிருந்தல, துவரம்பருப்பு அரிசியை அது சின்ன வெங்காயம் போட்டிருந்தா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்குமா? சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க. சின்ன வெங்காயம் இருந்து உரிச்சு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா உரிக்கிறதுக்கு டைம் இல்லை இருக்கு, ஆனா உரிக்க டைம் இல்லை, அதனால இதுவே போதும்ட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போட்டுட்டு போட்டுன்னா இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு இல்லை நல்லா வதக்கி ஒரு கலக்கி நெக்ஸ்ட் சொல்லுங்க. நல்லா கலக்கிட்டு வச்சா இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. விசில் போட்டு 4 கூட விடலாம். 4 விசில் விட்ட பிறகு பார்க்கலாம். சாம்பார் சாதம் எல்லாம் வந்து எப்படி மனமா இருக்கு பாருங்க. சூப்பரா. முருங்கக்காய் அவ்வளவுதான், சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இருங்க மக்களே, அவளுக்கு அதுக்குள்ள அவசரமா மகளுக்கு சீக்கிரம் சொல்லுங்க. இருங்க பாருங்க, நல்லா குழைய பாருங்க ரெடி. கொலையே அப்படி வந்திருக்கு பாருங்க, மனமா இருக்கு சாம்பார் சாதம். எல்லாரும் சாப்பிட வாங்க எங்க வீட்டுக்கு. ஆமா, ஃபோன் வழியா வரட்டும். ஓகே, பாய், ஹேவ் a nice